வணக்கம் பிரஸ், நான் தான் உங்கள் மெக்கானிக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல் ஸ்விஃப்ட் டிசைர் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டியில் கஸ்டமர் மெயின் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப தூக்கி போடுதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கொடுத்துருந்தாரு. நிறைய கஸ்டமருக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் இதில் ட்ரையல் போய் காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம உட்காந்துட்டு இருக்கேன் எல்லாருமே தூக்கி போடும். அந்த அளவுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சஸ்பென்சிங் ஃப்ரண்டேஜ் போய் கிடக்குது. ஆனால் வந்து சைட் கேப்சரில் ஆயில் லீக்கேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஓட்டும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளை ஷேக் பண்ணது நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ நான் ட்ரையல் போகிறேன், இந்த வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆல்ரெடி வேகத்தடை வருது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நான் வந்து 20க்குள்ளே, அதான் பார்த்தீங்கன்னா 20 ஸ்பீடுக்குள்ளே நம்ம வந்து வண்டியை வந்து ஸ்லோ பண்ணிட்டோம். இப்போ எந்த அளவுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து எந்த அளவுக்கு தூக்கி போடுதுன்னு பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்பீட்லாம் போது நான் வண்டி எந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்னு நீங்கள் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவராக ஷேக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சைக்காப்சர் போச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரண்ட் சைக்காப்சர் நீங்கள் மாற்றியே ஆகணும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கஸ்டமருக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புதுசாக வண்டி ஃப்ரண்டேஜ் தூக்கி போடும்போது நீங்கள் அதை வந்து கெஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகத்தடை ஆல்ரெடி இப்போ வேகத்தடை வருது. இந்த வேகத்தடை வண்டி ஏறி இறங்கி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு வண்டி நம்மளை தூக்கி போட்டு ஷேக் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி கம்பல்சரி இந்த மாதிரி ஷேக் வந்தால் கம்பல்சரி நம்ம சைக்காப்சர் மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதோட நம்ம இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சைக்காப்சர் ரெண்டை மாற்றி அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் இந்த வீடியோஸ் மூலமாக காட்டுறேன்.